நல்லா தான் எரிச்சிருக்கோம்ல. ஆமாம்ல, பெருசாக சம்பவம் பண்ணிட்டு இப்படி பொசுக்குன்னு சமாதானமாக போயிட்டேன். நாம நல்லா இருக்கணும்னா சமாதானமா போறல தப்பே இல்லை மாப்பிள்ள. पुलिस स्टेशन चलाएगा சார் 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 நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். சார் என் மாப்பிள்ளை அடிக்காதீங்க சார், என் கண்ணால பார்க்க முடியல சார், என்ன விட அடிங்க சார். ஏய் இந்த ஆளு அடிங்க. அவசரப்பட்டோமோ? சார் சார் என்ன எவ்வளோ வேணா அடிச்சுக்கோங்க சார். எங்க மாமா அடி வாங்குறத என் 2 கண்ணால பார்க்க முடியல சார். அப்போ ஒத்த கண்ணால பாத்துக்கிறியா? யோ 2 ஆளையும் போட்டு அடிங்க. சார் சரண் அடிக்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க, இப்படி சரமாரியா அடிக்கிறீங்க? சரண்டர் ஆனா சுட மாட்டேன்னு தான் சொன்னோம். அடிக்க மாட்டேன் பேச சொன்னோம். அடிங்க. ஒத்துக்கிறோம், குற்றத்தை ஒத்துக்கிறோம், குற்றத்தை ஒத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம், குற்றத்தை ஒத்துக்கிறோம். நாங்க தான் இந்த ஸ்டேஷனை எரிச்சோம், வேணா புது ஸ்டேஷன் கட்டி கொடுத்துறோம் சார். எதிர்த்து வேற பேசுறியா? போடுங்க. நான் குற்றத்தை ஒத்துக்க மாட்டோம், குற்றத்தை ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஓஹோ, தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன அடிக்கிறாங்களே மாப்பிள்ள? எது பேசுறாங்க அடிக்கிறாங்க, எதுவும் பேசுறாங்க. சார், இவங்க 2 பேர்கிட்டயும் வாக்குமூலம் வாங்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடலாமா? பிரஸுக்கு ரிப்போர்ட் தரணும் சார். என்ன கேஸ் ஃபைல் பண்ண போறே? செக்ஷன் 425 பொது சொத்தை சேதப்படுத்தியது, செக்ஷன் 152, செக்ஷன் 353. நோ, 2 லோக்கல் ஆளுங்க திருட்டு வேலை பாக்குறவங்க, கஞ்சா விக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டாங்க சொன்னா மொத்த டிபார்ட்மெண்ட்க்கே அசிங்கம். நம்ம எல்லாம் போலீஸ்னு வெளியே கூட சொல்ல முடியாது. அதனால இந்த ஸ்டேஷன்ல நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி பிரஸுக்கு ரிப்போர்ட் கொடு. ஓகே சார், பட் அவங்க மேல 2 பேரும் சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டு தயாரிச்சாங்கன்னு டெரரிஸ்ட் ஆக்ட் 15, தீவிரவாத தடுப்பு சட்டம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ல வெளியே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணுங்க. பட் சார் ஜஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ். எஸ் சார். வாக்குமூலம் வாங்குங்கண்ணே. வாக்குமூலம் கொடுங்கயா. நானும் என் மருமகன் பாண்டியும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கி எரிச்சு நாசமாக்குறது உண்மைதான். கரெக்ட். என்னண்ணே என்னது போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிங்களா? வெடிகுண்டு தயாரிச்சிருக்கீங்க? எது வெடிகுண்டா? சரி போட்டுங்க. போட்டுங்க. பொசுக்குன்னு ஒத்துக்கிட்ட. போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு சாம்பலாக்குன கேஸை விட குண்டு தயாரிச்சது ரொம்ப சின்ன கேஸ்டா. சின்னதா? சரி. அதாவது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேடம். ரைட்டு, இல்ல நான் வெடிகுண்டு தயாரிச்சேன்னு சொன்னா கோர்ட் ஒத்துக்குறோம். இவன் எல்லாம் கோழி குண்டு விளையாடுற பையன், இவன் குண்டு தயாரிச்சான்னு சொன்னா கோர்ட் ஒத்துக்குமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கையெழுத்து போடுங்க. முடியாது, தெரியாது. இந்த போடு போடு. இது எப்படியா கரெக்ட் பண்ணா? நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் நைட் ஐடியா அவ்வளவுதான். மாமா எல்லாருக்கும் என்ன மஜ்னு தான் தெரியும். அப்படியே கழுத்து போட்டுருவா. வெளுத்து போடுவோம், வெளுத்து அடி வாங்கினது பத்தாதா? போடுற கையில். ஏடா ஏதோ காட்டு பண்ணி கத்துற சத்தம் மாதிரி தெரியுது. மாமா இது கரடி கக்கூஸ் போற சத்தம் இல்லையே, எவனோ திங்கிறானே. என்ன மாமா 2த்துக்கு நடுவில் இருக்கு? வறுத்த கோழி. என்ன மாமா? பொரிச்ச காடா, முட்டை. உனக்கு பாரடி மாமா ரொம்ப பண்றான் மாமா அவன். செஞ்சுரம்டா அவனை. டேய் உனக்கு மட்டும் எப்பறம் விருந்து வைக்கிறாங்க? ஒரு 2 பேரும் போலீஸ்ல போட்டு கொடுத்தல. ஓ அதுக்கு தான் வந்து வண்டியில ஏறிங்க. சார் போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு பேசுறோம்ல, அதுக்கு திரி வாங்கி கொடுத்ததே இவன் தான் சார். ஓ திரி கொடுத்துட்டு திங்கிறியா? எந்திரி. ஏண்டா வறுத்த காடை வறுத்த கோழி கேக்குதா உனக்கு? இருங்க சார். நல்லா போடுங்க சார். கறி கஞ்சி திங்குற வாடி, களி கஞ்சி தின்னு வா.
என்னடா வா. சாரி, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனா எதுவும் நடந்து போச்சு. உங்க பிரச்சனையும் தப்பிச்சிட்டீங்களே. இப்போ நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க. எனக்கு அது போதும். இது சின்ன கேஸ் கிடையாது. செக்ஷன் 15. அட என்ன மேடம் 15? நாங்களாம் 420 பார்த்தோங்க. 420. மேடம் நீங்க சாரி கேட்டது எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தான். கரெக்டா? ஏய் என்ன மேடம் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? டெரரிஸ்ட் ஆக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 1 இயர் ஜெயிலு, வெயிலே கிடையாது. அப்ப என் வாழ்க்கை அழகிட்ட ஏங்க எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ரொக்கப்புலி ரொக்கப்புலி ரொக்கப்புலி. வணக்கம் ஐயா. பாண்டி பாண்டி பாண்டி. ஐயா குந்து என்கிற பாலகிருஷ்ணன். ஐயா உள்ளே நெங்கயா. ஐயா உள்ளுக்குள்ள உள்ளே நெங்கயா. யாரியா குந்து? ஐயா நான் தாங்கயா. வெளிய வா. ஐயா நீங்க தான் உள்ள தூக்கி போட்டுக்க. வணக்கங்கய்யா. என்னடா புலி மாமனை கூண்டுக்குள்ள அடைச்சாங்க? இருடா, புலி கூண்டு உடச்சிட்டு எப்படி வெளியே வருதுன்னு பாரு. கணம் நீதிபதி அவர்களே, ரொக்கப்புலி, பாண்டி, குந்து என்கிற பாலகிருஷ்ணன் ஆகிய மூவரும் சட்டத்திற்கு விரோதமாக வெடிகுண்டு தயாரித்திருக்கிறார்கள். இவங்கள தீவிரவாதி. இவர்களை தீவிரவாத தடுப்பு பிரிவின் கீழ் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கவும் கடுமையான தண்டனை இவர்களுக்கு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏயா 2 பேரும் குண்டு தயாரிச்சீங்களா? 2 பேரும் டிபன் பாக்ஸ் வெடிகுண்டா தயாரிச்சீங்க? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. யாரு மேல போட, எங்க போட? என்னம்மா யார சொல்றது? என்ன தெரியும்? அந்த புள்ள கிட்ட கேளுடா. சார் என்ன சார் 2 பேரும் திரு முடிக்கிறீங்க? எல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? டேய் என்ன குசு குசுன்னு பேச்சு? யார் மேல போட, எந்த ஊர்ல போட சொல்லுப்பா. சொல்லுப்பா, எந்த ஊர்ல போட? பாகிஸ்தானுங்கய்யா. பாகிஸ்தான் மேலயா? ஆமாங்கய்யா. பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க நம்ம நாடு மேல சும்மா சும்மா குண்டு போடுறாங்க. நம்ம அவங்க நாட்டு மேல குண்டு போட்டா தப்பா? ஐயா என் தங்கச்சி மாப்பிள்ள உசிலப்பட்டிக்காரன் பட்டணத்துல இருந்தேன். போன வாரம் குண்டு வச்சு கொண்டு போட்டாங்க. இந்திய தேசத்துக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம். குண்டு தயாரிச்சு உள்நாட்டுல போட்டா தீவிரவாதி, அதே குண்டு எதிர்நாட்டுல போட்டா தேசியவாதியா? ஐயா நீங்க நாட்டோட சட்டத்தை காப்பாத்த போராடுறீங்க, நாங்க நாட்டையே காப்பாத்த போராடுறோம். ஐயா இன்னைக்கு காஷ்மீர்ல குண்டு போட்டவன் நாளைக்கு காமகாவட்டில குண்டு போட்டா என்னையா பண்றது? காமக்காப்பட்டியில அப்படி என்னடா இருக்கு குண்டு போடுறதுக்கு? நம்ம ஊரு ஏற்கனவே குண்டு ஓட்ட மாதிரி தாழ்றா இருக்கு. வலிதான் தவறு, ஆனா நோக்கம் பெருசு. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நாட்டுக்காக போராட வேண்டும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போல, மாவீரன் பகத்சிங்கை போல, கேப்டனை போல. இமயமலை எந்த ஊரு சாமி மலை 8 தச நடுங்க 8 வராரு. டேய் இது ஒண்ணும் தேடி கிடையாது. விசில் அடிக்கிறது கேட்டுட்டு இருக்கேன். தூக்கி எடுத்து விடுவேன். நிறுத்து. சைலன்ஸ் சைலன்ஸ். கேப்டனா? ஆமாங்கய்யா, அவர் தாங்க தீவிரவாதியை துரத்தி அடிப்பாரு. உங்க நண்பர் தானே, சொல்லுங்க. உண்மைதாங்கய்யா. தேசத்துக்கு தொண்டு செய்யணும்னா பட்டாளத்துல போய் சேருங்கப்பா. சரிங்கய்யா. பட்டாளத்துல சேர்றதுக்கு நானே சிபாரிசு பண்றேன். நன்றிங்க. பட் அக்கார்டிங் ஒரு அக்காவும் வேணாம். கேஸ் டிஸ்மிஸ். என் புலி மாமே 100 வக்கீலுக்கு சமமியா? பேசாம ஸ்டேஷன் வச்ச கேஸே போட்டுடலாம். எப்படி ஆடுறாங்க பாருங்க. அண்ணா 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 உங்களுக்கு மட்டும் தான் ஆட தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு மேலே ஆடுவேன். 90 நாள்ல உங்க 2 பேர் நெத்திலையும் புல்லட் இருக்கும். டேய்